நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். ஒரு பக்கம் பார்த்தா நம்ம வீரா இருக்காங்கல்ல, வீராவுக்கு வந்து மாறன் மேல வந்து காதல் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படி தாங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம இவர் இருக்கார்ல, ராமச்சந்திரன் வந்து நம்ம மாறன் கிட்ட வந்து அந்த வீராவோட கல்யாணத்த வந்து அவங்க வீட்டு பொறுப்பா நீ தான் நடத்தணும் அப்படிங்கிற மாரி வந்து சத்தியம் வேற வாங்கிட்டாரு அப்படி தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்து நம்ம மாறனும் வள்ளியும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. வள்ளி வந்து சொல்கிறாங்க, நிச்சயதார்த்த அன்னைக்கு உன்னை நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயையோ, அத்தை வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிடுச்சு போலயே, அத்தைக்கு தெரிஞ்சால் ஊர் பூரா சொல்லிடும், அதனால் நம்மளே காலில் வந்து மன்னிப்பு கேட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு காலில் வந்து அத்தை அத்தை மன்னிச்சு அத்தை, வெளியில் எதுவும் சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. டேய், அதை எதுக்குலாம் நான் சொல்ல போகிறேன், இதெல்லாம் வெளியில் போய் யாராவது சொல்லுவாங்கடா, வீராவோட நிச்சயதார்த்த அன்னைக்கு நீயும் ஏங்கி பார்த்ததை நான் பார்த்தேன், நமக்கு இப்படி நிச்சயதார்த்தம் நடக்கிறது தானே ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், இது எல்லா பசங்களுக்கும் வர்றது தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல வேலை அத்தைக்கிட்ட வளரல, அத்தை வேறு என்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தது, நம்ம வாட்டில் வளரிருப்போம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன்னு சொல்கிறாங்க. டேய் விட்றா, உனக்கு வந்து வீரா மாதிரியே சூப்பர் பிள்ளை அத்தை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், வீரா மாதிரியா, உனக்கு தான் அந்த குடும்பமே பிடிக்காதே, இப்போ எதுக்கு அந்த பிள்ளைய மாதிரி எனக்கு ஒரு பிள்ளையை பார்க்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் கேட்குறாங்க. இல்லைடா, அந்த குடும்பத்தை எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்காதான், ஆனால் வீரா வந்து அந்த குடும்பத்தில் ஒரு நல்ல பிள்ளைடா, அதாவது எதுனாலும் நேர்மையாக பேசிடுறா, ஒளிமறைவு இல்லாமல் இருக்காளா, ஆனால் அவள் அக்கா இருக்காளே, அவள் மூஞ்சியும் முகரையும் அவளை பார்த்தாலே நமக்கு பிடிக்க மாட்டேங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து வள்ளி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து வந்து ராமச்சந்திரன் வந்து காட்டுறாங்க. அவர் வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. சாமி கும்பிடும்போது வந்து கண்மணி சொன்னது வந்து ஞாபகம் வருது. அதாவது மாறன் வந்து முன்னாடி நின்று எங்கள் குடும்பத்து சார்பாக வந்து இந்த கல்யாணத்தை வந்து நடத்தி வைக்கணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்களா, அதை யோசிச்சுக்கிட்டே இருப்பார். சரின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் மாறனும் மேலேருந்து இறங்கி வருவார். ராகவன் வந்து சாப்பிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை, எனக்கு பசிக்கலை, நான் போய் கடையில் சாப்பிட்டுக்கிறேன், இல்லைன்னா நான் மத்தியானம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டில் போவார். அந்த நேரத்தில் அவரை வந்து ராமச்சந்திரன் கூப்பிடுவார். மாறா அப்படின்னு கூப்பிட்டோடனே ஒரு பயங்கரமான ஃபீல் எல்லாத்துக்குமே வந்துடும். அதாவது மாறனை வந்து அப்பா கூப்பிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உடனே மாறன் திரும்பி வருவார். உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், வள்ளி இங்கே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வள்ளிக்கிட்ட சொல்லுவாங்க. இவனை பெத்த கடமைக்கு நான் அவன்கிட்ட ஒன்று கேட்பேன், அதை செய்வானான்னு கேட்டு சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வள்ளிக்கிட்ட சொல்லுவாங்க. வள்ளி வந்து அவன்கிட்ட என்ன கேட்குற, அதெல்லாம் செய்வானே, டேய் மாறா வாடா, செய்வேன்னு சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி படப்படன்னு பேசுகிறாங்க. உடனே நம்ம மாறன் வந்து என்னப்பா நீங்கள் என்ன சொன்னால் நான் செய்வேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது வீராவோட கல்யாணத்தை வந்து நான் தான் முன்னாடி நின்று நடத்தி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், உனக்கு தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. உடனே மாறன் வந்து ஆமாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அந்த பொறுப்பை வந்து முழுசாக உங்ககிட்ட கொடுக்கலான்னு இருக்கேன், நீ தான் வந்து இந்த கல்யாணத்தை முன்னாடி நடத்தி வைக்கணும், நீ என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராமச்சந்திரன் கேட்காங்க. அதுக்கு வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கார், என்ன பண்ணுறேன்னு தெரியல, கண்ணீர் வேறு வர ஆரம்பிச்சிடுது. சரி அப்பாக்காக செய்வோம், அதான் வீரா தான் இல்லைன்னு ஆயிட்டாலே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாரு. சரிப்பா, நான் முன்னாடி நடத்தி கொடுக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, அதாவது குடிச்சிக்கிட்டு நீ வாட்டில் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அப்படி எதுவும் நடந்துச்சுன்னா அடுத்து என் மூஞ்சிலே நீ முழிக்கக்கூடாது, நானும் உன் மூஞ்சில் முழிக்கவே மாட்டேன், சரியா, உன்னையெல்லாம் நம்ப முடியாது, ஒழுங்காக சத்தியம் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நம்ம மாறன் வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துறாரு. சரி போ, இப்போ எல்லோரும் போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துல வந்து கலைஞ்சு போயிடுறாங்க. அதுக்கடுத்து மேலே வந்து நம்ம ராஜேஷோட அத்தையும் கண்மணியும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. எப்படியோ வந்து உன் மாமனாரை வந்து கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சுட்டேடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாத்த, ஃபஸ்ட்டு அவர் வந்து ஒத்துக்க மாட்டேன்னு தான் சொன்னார், காலையில் திடீர்னு என்ன முடிவு எடுத்தான்னு தெரியல, அவர் எடுத்த முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்குது, அவங்கள சும்மா விட மாட்டேன், கல்யாணம் முடியட்டும், அதுக்கடுத்து வந்து நெக்ஸ்ட்டு என்னோடய டார்கெட்டே அந்த கடை தான், கடையை வச்சு தான் இவங்கெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு கொடுத்த தண்டனையை விட இவங்களுக்கு 100 மடங்கு நான் தண்டனை கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து கடையில் தான் காட்டுறாங்க. கடையில் வந்து வீரா வந்து கம்ப்யூட்டரில் வந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவன் மாறன் வந்து வந்தவங்களுக்குலாம் துணி எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக துணி எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. மாறன் வந்து வீராவை கண்டுக்கவே இல்லை. வீரா மட்டும் மாறனை திரும்பி பார்க்காங்க, நம்மளை பார்ப்பானா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கவே இல்லை. சரி பக்கத்தில் இருக்கிற அண்ணன்ட்ட போய் பேசுவோம், அப்போயாவது நம்மளை பார்ப்பானா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற அண்ணன்ட்ட போய் பேசுகிறாங்க. அப்பையும் வந்து மாறன் வந்து கண்டுக்கிற மாதிரியே இல்லை. மேலே போய் பாருங்கண்ணே, அங்கே பாருங்கண்ணே, இங்கே பாருங்கன்னு வர்றால வந்து கவனிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரி நம்மளே பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா வந்து போகிறாங்க. போய் மாறா என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்ன உனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மாறன் கேட்குறாங்க. இல்லை நேற்று நைட்டெல்லாம் உன்னை ஆளையை பார்க்க முடியல, எங்கே போனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. நான் எங்கே போனால் உனக்கு என்ன, உனக்குன்னு ஒரு புது லைஃப் வந்துருச்சுல, புது லைஃப்பை பார்த்து நல்லா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, நேற்று நீ வரலையே, சரக்கு அடிச்சுட்டு எங்கேயும் விழுந்து கிடப்பியோன்னு ஒரு அக்கையில் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என் மேலே எதுக்குமா உனக்கெல்லாம் அக்கறை வரப்போகுது, நீ உன்னோட லைஃப்பை பாருமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன இவனோட பேச்சிலே ஒரு வித்தியாசம் தெரியுது, எதுவும் பிரச்சனையாக உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா வந்து உன்னோட கல்யாணத்தை வந்து நான் தான் முன்னாடி நடத்தி வைக்கணும்னு சொல்லிட்டாரு என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது, சார் உங்ககிட்ட பேசினாரா அப்படின்னு கேட்டோடனே ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சூப்பர், என்னோடய கல்யாணத்தினால நீங்கள் 2 பேர் பேசிக்கிட்டாலே எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம் தான், வேறு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ போ, உன்னோட வேலையை பாரு, நானும் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து மாறன் வந்து ரொம்ப நேரம், அதாவது பிரேக் கூட எடுக்காமல் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து
நம்ம வீரா வந்து டீ கொண்டு வராங்க. இந்தா டீ குடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டீ எல்லாம் வேண்டாம், டீ குடிக்கிற பழக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, இது உங்கள் கடை டீ தான், சும்மா குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேண்டாம் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து ராகவன் வராரு. வீரா அவனை வந்து அப்பா வர சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எதுக்கு மாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டான்னு தெரிலமா, ஏதோ கல்யாண விஷயமா பேசுகிறதா இருக்கும்னு நினைக்கிறேன். திடீர்னு வர சொன்னார். டேய் மாறா, நீ கூப்பிட்டு போயிடுறா, எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான ஒர்க் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு மாறன் வந்து வீரா பைக்கில் வச்சு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே வெளியில் வந்து மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. என்ன இந்த மாதம் வந்து கடை வந்து ரொம்ப டல்லாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டோடனே நம்ம மாறன் வந்து எனக்குள்ளே அப்படியே செய்கையில் சொல்கிறாரு. வேறு கடையிலலாம் இது போட்டாங்க, ஆஃபர் போட்டாங்க, நம்ம கடையில் போடலை அப்படின்னு சொன்னாங்க. கார்த்தி அதை கேட்டுட்டு, அப்பா ஆஃபர் போட்டால் நல்லா போகும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சரி போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஆடு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் முணுமுணுக்கிறாங்க. அதை கேட்டவனையும் கார்த்தி அங்கிட்டு சொல்லிடுறாங்க, அப்பா ஏதாவது விளம்பரம் பண்ணால் நல்லாயிருக்கும்ப்பா, டக்குன்னு ஆளுக்கு வருவாங்க புது கஸ்டமர் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் ராமச்சந்திரன் வந்து சொல்கிறார், இப்படியெல்லாம் பண்ணால் தான் புது ஆள் வருவாங்க போல், சரி எல்லாத்தையும் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அந்த இடத்துல பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மேலே வந்து கண்மணி வந்து வீராவை கூப்பிட்டு கல்யாண வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குது, கல்யாண வேலை அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. நான் வேலை விஷயமா பேச வந்தேன், என்கிட்ட வந்து கல்யாண வேலையை கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, கேப் கிடைக்கிற நேரத்தில் நம்மளோட சொந்த விஷயத்தை பேசல ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.